بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் தனது மன்னிப்பையும் தன்னிடமிருந்து அதிகமான அருள் கிருபைகளையும் இந்த மனித குலத்திற்கு வழங்குவதற்காக தீர்மானிப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற மாதம் இந்த ரமலான் மாதம். அப்படிப்பட்ட இந்த புனிதம் நிறைந்த மாதத்தில் இறைவன் தர இருக்கிற அந்த மன்னிப்பையும் அவனிடத்திலே கிடைக்க இருக்கிற அருட்பாக்கியங்களையும் பெறுவதற்கு நம்மால் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக நன்மைகளை பெறுவதற்கான வேளைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். திருமறையை ஓதுவது, நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவது, அதிகமாக தர்மம் செய்வது, அதிகமாக இறைவனிடத்திலே நின்று வணங்குவது, இவைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதத்திலே ஊக்குவித்திருப்பதை திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தின் போதனைகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய குடும்பத்தினரை, குறிப்பாக மனைவியர்களை இரவு நேரத்திலே பின்னிரவிலே எழுப்பிவிட்டு அவர்களை தொழுவுமாறு, இறைவனுடைய வழிபாட்டிலே ஈடுபடுமாறு ஆர்வமூட்டுவார்கள் என ஹதீஸில் பார்க்கிறோம். அதே போன்று இந்த மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்ய ஆரம்பிப்பார்கள். மினர் ரீஹில் முர்சலா, வீசி அடிக்கக்கூடிய காற்றை போன்று அதிகமாக வர்ணிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் அள்ளி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வார்கள் என நபிகள் நாயகத்தை பற்றி அவர்களுடைய தோழர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக கவனம் செலுத்தி நன்மைகளை பெறுவதற்குண்டான வேலைகளில் ஈடுபட்டார்கள். நாமும் இன்றைக்கு ஓரளவிற்கு ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நன்மைகளை செய்வதற்குண்டான காரியங்களில் கவனம் செலுத்தத்தான் செய்கிறோம். மற்ற நாட்களை விட இந்த நாட்களில்தான் இறை இல்லங்கள் எல்லாம் நிரம்பி வழிவதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனோடு பலருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய செல்வங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதிகமாக தர்மம் செய்வதற்காக இந்த ரமலானை தேர்ந்தெடுத்திருக்கிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த நல்லறங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே நன்மையை பெற வேண்டும். அதுதான் நம்முடைய நல்லறங்களை செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கம் அடிபட்டு விட்டது என்று சொன்னால் ரமலான் மாதம் நமக்கு கிடைத்தாலும் அதிலே நாம் எவ்வளவுதான் நல்லறங்களை செய்தாலும் நான் மறுமையிலே நன்மை பெற வேண்டும், இறைவனுடைய திருப்திக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற அந்த அடிப்படை உணர்வு தவறிவிடும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எத்தனை பெரிய நல்லறமாக இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் ஏற்படாமல் மறுமையிலே துர்பாக்கியசாலியாக கை சேதமடைந்தவர்களாக இறைவனின் சன்னிதானத்திலே நரகத்தை தான் சென்றடைய முடியும் என்பதனை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே காசு பணத்தை எல்லாம் அள்ளி தர்மம் செய்துவிட்டு நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வழிபாடுகளில் ஈடுபாடு செலுத்தி நம்முடைய நேரங்களை காலங்களையும் தொழுகைக்காக இன்னபிற நல்லறங்களுக்காக ஈடுபடுத்திவிட்டு மறுமையில் அதிலே எந்த பிரயோஜனமும் கிடைக்காமல் போனால் அதை விட ஒரு பெரும் நஷ்டம் வேறு எந்த நஷ்டமும் இருக்க முடியாது. இந்த நஷ்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் நமது உள்ளத்திலே எழக்கூடிய அடிப்படையான சிந்தனை தான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், நீங்கள் நல்லறங்கள் செய்யலாம், அந்த நல்லறங்களுக்கான கூலி எந்த அடிப்படையில் வழங்கப்படும் என்றால் உங்களின் உள்ளங்கள், உங்களின் நியத்துகள், உங்களின் சிந்தனைகள் எதற்காக இந்த நல்லறத்தை செய்கிறோம் அதற்காகத்தான், அதை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நற்கூலியோ அல்லது கெட்ட ஒரு முடிவோ வழங்கப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகையினால் இந்த மாதத்தில் அதிகமாக நல்லறத்தில் ஈடுபடக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கிற வேலைகளில் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஓர் உறுப்பு இருக்கிறது, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீரடைந்து விட்டால் மொத்த உடலும் சீரடைந்து விடுகிறது. ஒய்தா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது சீர்கெட்டு விட்டால் மொத்த உடலும் சீர்கெட்டு விடுகிறது. அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம்.
உங்களுடைய உள்ளம் தவறிவிட்டால், உள்ளத்திலே எழக்கூடிய சிந்தனைகள் சீர்கெட்டு விட்டால், அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற அந்த உணர்வு மாறிவிடும் என்று சொன்னால் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மொத்த வழிபாடும் மொத்த நன்மைகளுக்குரிய காரியத்தையும் இழந்து தவிக்கிற ஒரு மோசமான நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதனை அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும், அமல் செய்யாதவர்களை பற்றி கவலையில் அவர்களை பற்றி பேச தேவையில்லை, அமல் செய்தும் வீணாகி போய்விடுவதுதான் மிகப்பெரிய இழப்பு. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே நடக்க இருக்கிற அந்த நீதிமன்ற விசாரணைகளை, பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். இறைவன் ஒரு மனிதரை அழைப்பான். எப்படிப்பட்ட மனிதர்? உலகத்திலே அவருக்கு அல்லாஹ் பாரதூரமான செல்வங்களை, பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருப்பார். அந்த மனிதர் அந்த பொருளாதாரத்திலிருந்து மக்களுக்கு தர்மமும் செய்திருப்பார். மிகப்பெரிய தர்ம பிரபுவாக, கொடை வள்ளலாக உலகத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருந்த அளவிற்கு அதிகமாக தர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை இறைவன் அழைத்து விசாரிப்பான். உனக்கு நான் செல்வங்களை வழங்கி இருந்தேன், எனக்கு நீ என்ன செய்தாய், அதற்கு நீ என்ன வேலைகளை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று இறைவன் கேள்வி எழுப்புவான். அப்பொழுது அந்த மனிதர் பதில் சொல்வாராம், இறைவா, நீ தந்த செல்வத்தை உன்னுடைய பாதையிலே நான் அள்ளி அள்ளி தர்மம் செய்துவிட்டு நன்மைகளை சேகரித்திருக்கிறேன் என்று சொல்வாராம். இறைவனிடமிருந்து பதில் வருவான், கதிபித்த, நீ பொய் சொல்லுகிறாய். உலகத்திலே வாழுகிற பொழுது பிறர் உன்னை அதிகமாக தர்மம் செய்கிறாரே, நல்ல மனிதராக இருக்கிறாரு, ஏழை எளிகளை பார்த்து இறங்குகிறாரு, அல்லாஹ் வந்து செல்வத்தையும் கொடுத்துட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுக்கிற உள்ளத்தையும் சில பேருக்கு தான் கொடுப்பான், அதுல இவரும் ஒருத்தருப்பா என்றெல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள், உன்னுடைய சக தோழர்கள், உன்னுடைய ஊர்வாசிகள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, முகஸ்துதிக்காக, பெருமைக்காக, பிறருடைய புகழை எதிர்பார்ப்பதற்காக இந்த தர்மங்களை நீ செய்தாய். உலகத்திலே அந்த நீ எதை எதிர்பார்த்து செய்தாயோ அந்த கூலி உனக்கு வழங்கப்பட்டு விட்டது. உலகத்திலே நீ கொடைவல்லல் என்று சொல்லப்பட்டு விட்டது. நீ இறைவன் பாதையில் அதிகமாக தர்மம் செய்கிறார் என்று உலகத்திலே பேசப்பட்டு விட்டது. ஆகையினால் இன்றைய தினத்தில் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது, செல்லுங்கள், இவனை இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு என்று இறைவன் தீர்ப்பளிப்பான். தர்மம் செய்தார், பொருளாதாரத்தை கொடுத்தார், கொடுத்து விட்டு நரகத்துக்கு போறார். நாம அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு தர்மம் செய்யாம இருந்தா கூட உலகத்தில சொத்து என் கையில இருக்குது, அதை வச்சு நான் அனுபவிச்சேன், அதை வச்சு நான் சுகமா இருந்தேன், அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக அமைத்துக் கொண்டேன் என்று சொல்லலாம். ஆனா இங்க லெவலில் என்னுடைய பொருளை பிறருக்கு கொடுக்கிறேன், அதனால் சில இழப்புகளை சந்திக்கிறேன், அதனால் என்னுடைய சுகங்களை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது, மிகப்பெரிய செல்வந்தன் என்ற நிலையிலிருந்து நான் இறங்குகிறேன். இவற்றையெல்லாம் சகித்து நான் செய்த தர்மம் நாளை மறுமையில் பிரயோஜனப்படவில்லை என்றால் அந்த தர்மம் செய்து என்ன பிரயோஜனம், அந்த தர்மத்தினால் என்ன விளைவு, என்ன பயன் என்பதனை தர்மம் செய்கிறவர்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் அதிகமாக தர்மம் கேட்கப்படுகிறது. மற்ற நாட்களை விட தர்மம் தாருங்கள் என்று கேட்பவர்கள் எண்ணிக்கையும் இந்த வாதத்தில் தான் அதிகம். மற்ற நாட்களை விட அதிகமாக தர்மம் செய்கிறவர்களும் இந்த நாட்களில் தான் அதிகம். அதனால இந்த விஷயத்துல, பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுக்கிற விஷயத்துல சைத்தான் உள்ள வந்து உட்கார்ந்து நீ கொடுன்னு சொல்வான், கொடுத்து விட்டு அதை மற்றவங்களுக்காக நீ என்ற உள்ளத்தை மாற்றி விடுவான், நம்முடைய அமல்கள் கெட்டு போய்விடும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொன்னான், தர்மத்தை செய்யி, அது சில நேரத்தில் வெளிப்படுத்தி செய்யறதுனால தப்பு இல்ல, மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி, மற்றவங்க காதல படுற மாதிரி வெளிப்படையாக செய்ய குற்றம் இல்ல. ஆனாலும் ரகசியமாக செய்வது, வெளியில தெரியாம செய்வது, அதுதான் உங்களுக்கு அதிகமான நன்மையை பெற்று தரும். தர்மம் செய்யக்கூடிய நாம தர்மத்தை வெளிப்படுத்தலாம், குற்றம் இல்ல. ஆனா வெளிப்படுத்துறதுனால மற்றவங்களுக்கு ஒரு பெருமையோ, ஒரு புகழோ, ஒரு முகஸ்துதியோ அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று நாம் அஞ்சினால் கண்டிப்பாக நம்ம தர்மத்தை ரகசியமாக்கிவிட வேண்டும். யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கு கொடுக்கிறோமோ அவரை தவிர, யாரு கொடுத்தாரோ அவரை தவிர, அவருடைய மனைவிக்கோ, அவருடைய பிள்ளைகளுக்கோ, அவருடைய உறவினர்களுக்கோ, அவருடைய நண்பர்களுக்கோ, ஊர் உலகத்தில் யாருக்குமே தெரியாம வலதுகை செய்கின்ற தர்மத்தை இடதுகை அறியாத வகையில வாங்குறவருக்கு கூட நம்ம கையில யாரு கொண்டு கொடுத்தா என்று தெரியாத அளவுக்கு அந்த தர்மத்தை மறைத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளை மறுமையில் சூரியன் மிக நெருக்கத்திலே, அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த தருணத்தில்
உடலெல்லாம் அப்படியே வியர்வைகள் வழிந்து 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 கால்களையும் கழுத்துகளையும் இடுப்புகளையும் நனைக்கிற அளவிற்கு வியர்வையிலே மக்கள் மூழ்கி கொண்டிருக்கிற தருணத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை தவிர எந்த நிழலும் இல்லாமல் நிழல் கிடைக்காதா என்று மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் சில நபர்களுக்கு, சில குறிப்பிட்ட சாராருக்கு அல்லாஹ் அந்த வெயிலில் இருந்து பாதுகாத்து தன்னுடைய அரிசிக்கு கீழே அந்த நிழலிலே இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த இடம்பெறக்கூடியவர்களில் அந்த சாராரில் ஒரு சாராராக ஒரு மனிதர் வருவார். அவர் தர்மத்தை ரகசியமாக, வலது கை கொடுத்ததை இடது கைக்கு அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்திருப்பார். அந்த மனிதர் மறுமையிலே அரிசிக்கு கீழே நிழல் பெறுவார் என்று சொன்னார்கள். நாம அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் நாம் செய்கின்ற தர்மத்தை இயன்ற அளவிற்கு நாம் மறைக்க வேண்டும். மறைப்பதனால் நமக்கு மறுமை நன்மை ஏற்படுகிறது என்பதை நாம் உள்ளத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, மேலும் சிலரை இறைவன் அழைப்பானாம். மேலும் சிலரை அழைத்து அவர்களிடத்திலே விசாரிப்பான். உனக்கு நான் கல்வி அறிவை கொடுத்திருந்தேனே, அறிவு ஞானத்தை வழங்கியிருந்தேனே, என்ன செய்தாய்? நான் மக்களுக்கு ஓதினேன், திருமறையை படித்தேன், பிறருக்கு படித்துக் கொடுத்தேன் என்று பேசுவார். இறைவன் சொல்வான், கதிபித்த, இப்பொழுதும் நீ பொய் உரைக்கிறாய். நீ ஓதினாய், ஓதி கொடுத்தாய், திருமறையை படிக்க வைத்தாய், பிறருக்கு புரிய வைத்தாய். அவை அனைத்துமே பிறர் உன்னை மிகச்சிறந்த கல்விமான் என்றும் அழகான முறையிலே ஓதக்கூடிய மிகச்சிறந்த பாரி என்றும் புகழ்வதற்காக, அந்த பாராட்டுக்காக நீ ஓதினாய். எனவே இங்கே உனக்கு நன்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் துறந்த தியாகி அழைப்பான். அதை விட உயர்ந்த ஒரு இழப்பு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இழக்க முடியாத உயிரை இழந்த அந்த மனிதரை அழைத்து விசாரித்து அவருக்கும் அதே போன்று தீர்ப்பளித்து, நீயும் உயிர் கொடுத்தது, உயிர் துறந்தது உன்னை தியாகிகள் என்ற பட்டியலில் மக்கள் சேர்த்திட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உயிரை நீ இறைவன் பாதையில் சத்தம் செய்ததாக சொன்னாய் என்று அவரையும் நரகத்திற்கு அனுப்புவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உயிரை கொடுத்து புண்ணியம் இல்ல, அமல் செஞ்சு புண்ணியம் இல்ல, குர்ஆனை ஓதி கொடுத்து புண்ணியம் இல்ல, தர்மம் செய்து புண்ணியம் இல்ல. புண்ணியம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? தர்மம் செய்தால் புண்ணியம் என்று குர்ஆன் சொல்கிறது. உயிரை துறந்தால் மிகப்பெரிய மன்னரை வாழ்க்கையே இல்லாமல் சுவர்க்கத்திற்கு எழுப்பப்படுகிற அளவிற்கு உயர்ந்த ஸ்தானம் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நன்மையின் உச்சகட்டத்தை பெறுவதற்குரிய அமலை செய்த ஒரு மனிதர் நன்மையிலே ஒரு சின்னஞ்சிறிய பங்கை கூட பெற்றுக்கொள்ளாமல் துர்பாக்கியசாலியாக இழப்புக்கு ஆளாகின்றதனுடைய காரணம் என்ன? அடிப்படை என்ன? அவருடைய உள்ளம் தவறிழைத்து விட்டது. அல்லாஹ்விற்கு என்ற அந்த சிந்தனை மறைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்ன நிகழ்வு நாம் பல தடவை கேள்விப்பட்ட நிகழ்ச்சி. கடந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் 3 பேர் காட்டு வழியாக செல்கிற பொழுது மழை வெள்ளத்திலே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக குகைக்குள்ளே ஒதுங்கிய நிகழ்வு. உள்ள போய் உட்கார்ந்திருக்கிறாங்க, பாறை வந்து அடைச்சிக்கிச்சு, வெளியே வர வழி இல்ல. அவர்கள் செய்த வேலை என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்த நல்லறங்களை சொல்லி காட்டி, இறைவா, அன்றைக்கு நான் என் மனைவி மக்களுக்கு பால் கொடுக்காமல் பெற்றோருடைய வசியை போக்குவதற்கு காத்து நின்று, அதிகாலை வரைக்கும் காத்து நின்று பெற்றோருக்கு பணிவிடை செய்தேன், உனக்காக செய்தேன். எனது கூலியால் அவன் வேலை செய்துவிட்டு அதற்கு கூலியை பெறாமல் சென்று விட்டான். அதை சேகரித்து வைத்து அதை வியாபாரத்திலே முதலீடு செய்து அவன் திரும்ப வருகிற பொழுது அவனுடைய கூலியை பல்லாயிரக்கணக்கான மடங்கு பெருக்கி அவன் கையிலே கொடுத்தனுப்பினேன், உனக்காக செய்தேன். இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய உணர்வுகள் எல்லாம் கொந்தளித்து நான் விபச்சாரம் என்ற குற்றத்திலே ஈடுபட நினைக்கின்ற கடைசி தருணத்தில் இறைவனை அஞ்சிக்கொள் என்று என்னுடைய அந்த முறைப்பெண்ணை எச்சரித்த பொழுது உன்னை அஞ்சி நான் ஒதுங்கிக் கொண்டேன். அந்த தவறு செய்யாமல் இருந்தது உனக்காக, அந்த வேலைக்காரனுக்கு கூலியை திரும்ப கொடுத்தது உனக்காக, என் பெற்றோரை பராமரித்தது உனக்காக, இவ்வாறு உனக்காகவே செய்தோம் என்ற அந்த நற்காரியத்தை அவர்கள் சொன்னதன் விளைவு அவர்கள் இந்த உலகத்திலேயும் இறைவனின் உதவியை கண்கூடாக கண்டார்கள். அல்லாஹ்விற்காக என்ற உணர்வோடு செய்கிற பொழுது பல நேரங்களில் அல்லாஹ் அதை மையமாக வைத்து இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு நன்மையை வழங்குவான், நாளை மறுமையிலும் அதற்கான பிரதிபலனை இறைவன் வழங்குவான். அதை கவனத்தில் கொண்டு நமது உள்ளம் எந்த விதத்திலும் முகஸ்துதி என்ற அந்த எல்லைக்கு சென்று விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை அமல் செய்கின்ற, நோன்பு நோக்கின்ற, இபாதத்தில் ஈடுபடுகின்ற,
ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை யாரும் மறந்துவிடக் கூடாது. அது இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதை பின்பற்றுவோம். 2 டிவிடி ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு 1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000ற்கும் மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அது மாத்திரமில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். நாளை மறுமையில நரக நெருப்பில கடுமையான வேதனைக்கு ஆட்படுத்தப்படுகிற ஒரு மனிதர், அவருக்குத்தான் நரக வேதனையுடைய முதல் தரமான வேதனை. அவர் மாதிரி யாருக்கு வேதனை கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சவங்களுக்கு கூட வேதனை உண்டு. ஆனா இந்த ஆளு மாதிரி அவருக்கு கிடையாது. அல்லாஹ் மறுத்தவங்களுக்கு கூட வேதனை உண்டு. ஆனா இவருக்கு கொடுக்கிற மாதிரி வேதனை அவருக்கு இல்ல. வட்டி வாங்குறவருக்கு உண்டு, விபச்சாரம் செஞ்சவருக்கு உண்டு, பெரும்பாவங்கள் தான். ஆனால் இவர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படுகிற தண்டனையை விட நரகத்தினுடைய முதல் தர வேதனை ஒருவருக்கு வழங்கப்படும். திருமறை குர்ஆன் பேசுகிறது. யார் அவர்? இன்னல் முனாஃபிகீன ஃபி தரிக்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள். அடித்தட்டு என்று சொன்னால் வேதனையுடைய முதல் தட்டு அர்த்தம். நெருப்புல உள்ள டீப்பா ஒருத்தர் தூக்கி மேலான நெருப்பு இருக்குது. நெருப்பினுடைய மேல் பகுதியில் இருக்கிறவருக்கும் அதனுடைய ஆழத்திலே கிடக்கின்ற பொருளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இவர் ஆழத்திலே அடித்தளத்திலே இருப்பார். யாரு? நயவஞ்சகன், இரட்டை வேடம் போட்டவன். முஸ்லிம்களை பார்க்கிற பொழுது தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு, முஸ்லிம்கள் செய்வதை போன்று தொழுது கொண்டு, முஸ்லிம்களை போன்று நோன்பு வைத்துக் கொண்டு, முஸ்லிம்களை போன்று நற்காரியங்களை செய்து கொள்வார். காபிர்களை சந்திக்கிற பொழுது காபிர்களை நான் உங்களோடு சேர்ந்தவன், நான் முஸ்லிம் இல்லை என்று அவர்களை பார்த்தால் அந்த வார்த்தை, இவர்களை பார்த்தால் இந்த வேடம் என்று இரட்டை வேடம் போடக்கூடியவர்களுக்குத்தான் நரகத்திலே அதிகமான முதல் தரமான வேதனை வழங்கப்படும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இவர்கள் நரகத்திற்கு சென்றார்கள். அந்த சென்றதற்கு காரணம் என்ன? அவர்களை செல்ல வைத்தது எது? திருமறை. அவர்களும் தொழுதார்கள், அவர்களும் நோன்பு இருந்தார்கள். ஆனால் அந்த நோன்பு அவர்களுக்கு நன்மையை தராமல் தீமையை தந்தது, முதல் தரமான தீமையை பெற்றுத் தந்தது. என்ன காரணம்? இறைவன் பேசுகிறான். ஒய்தா காமு இல சலாத்தி காமு குசாலா. அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராவுன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். பலா எதுக்குறூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்வை அதிலே குறைவாகத்தான் நினைப்பார்கள். அவர்கள் தொழுதார்கள். அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு நன்மையை தராமல் தீமையை தந்தது. அப்படிப்பட்ட எதனால் அந்த தீமை கிடைத்தது? தொழுதில் தீமை கிடைத்ததனுடைய காரணம் என்ன? அந்த தொழுகையிலே முகஸ்துதி கலந்து விட்டது, தொழுகையிலே பெருமை கலந்து விட்டது. 4 பேர் நம்ம பரவாயில்லப்பா கரெக்டா போயிடுறாங்க, பாங்கு சொன்ன உடனே என்ன வேலை இருந்தாலும் சரி போட்டு கடை அப்படியே போட்டு போயிடுறாரு, அது கடையை இழுத்து விட்டுறாரு. பாங்கு சொன்ன பிறகு வைத்த வேலைன்ற பேச்சுக்கு இடம் இல்லப்பா, எவ்வளவு கராரா இருக்கிறார் என்று மக்கள் பேசுறதை காதுபட கேட்கிறார். அது அவருக்கு சந்தோஷத்தை தருது, அதை விரும்புகிறாரு. அதுக்காக வேண்டிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் அந்த செயலை முறையாக தொழுகைக்கு வர வேண்டும் என்ற அந்த வேலையை சரியாக கடைபிடிக்கிறார். இந்த காரியத்தினால், முகஸ்துதியினால் பிறர் தன்னை பாராட்டுகிறார்கள், பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தொழுத தொழுகை அவருக்கு நன்மையை தராமல் நரகத்திலே தள்ளி இருக்கிறது என்று திருக்குர்ஆனிலே இறைவன் பேசுகிறார். அது மட்டுமில்லை, இன்னொரு இடத்துல சொல்லலாம், ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடுதான், தொழுதல் செத்தான், தொழுதா நாசம். அதனால தொழுதா நாசம், தொழுதா நன்மைன்னு தானே கேட்டிருக்கிறோம்.
தொழுதான் சொர்க்கம் தானே கேட்டிருக்கிறோம். தொழுதா இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்கும் அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன தொழுதா கேடு, தொழுதா நாசம், தொழுதா துர்பாக்கியம் குர்ஆன் சொல்லுது. என்ன விளக்குறாங்களா? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். தொழுதவனுக்கு கேடு. ஏன் அவனுக்கு கேடு என்று சொன்னால் அவன் தொழுகையில் கவனம் இல்லாமல் தொழுதான், அடுத்து பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதார், அடுத்தவங்களுக்காக வேண்டி அந்த ரியா அவருடைய உள்ளத்துல கலந்துருச்சு, அதுக்காக வேண்டி அவர் தொழுதாரு. அதனுடைய விளைவு அவர் தொழுது கேட்டை சம்பாதித்துக் கொண்டார், தொழுது தீமையை சம்பாதித்துக் கொண்டார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம நம்ம தொழுகிற தொழுகை அப்படி தீமையா போயிடலாமா? போகக்கூடாது என்று நினைத்தால் உள்ளத்தை சரிப்படுத்தணும். அதுவும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு இது டேஞ்சரான மேட்டர்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. உள்ளுக்குள்ள சில சஹாபாக்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தஜ்ஜால் ரொம்ப பெரிய மோசமான ஒருத்தன். எந்த அளவுக்கு மோசம் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உலகத்தில் யாரையெல்லாம் இறை தூதராக இறைவன் அனுப்பினானோ அத்தனை இறை தூதர்களாலும் எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவி இருக்கிறார் என்றால் அவன் இந்த தஜ்ஜால். தஜ்ஜாலை சாதாரண நினைக்க கூடாது. எல்லா நபியும் எச்சரித்திருக்கிறான். உலகத்தில் சில தீமை இருக்குது, அந்த தீமைகளை சில நபிமார்கள் முக்கியத்துவம் கொடுத்து எச்சரிப்பாங்க, சில தீமைகளை வேற நபிமார்கள் எச்சரிப்பாங்க. அவங்க காலத்தில் இந்த தீமை இருக்காது, எச்சரிக்காம விட்டுருவாங்க. ஆனா தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் இல்லைன்னா கூட எந்த நபியும் அவளை பத்தி சொல்லாம விட்டதில்லை. மூசா நபி சொல்லி இருக்கிறாங்க, ஈசா நபி சொல்லி இருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க, ஜக்கரியா நபி சொல்லி இருக்கிறாங்க. நூஹ் நபிக்கு பிறகு அத்தனை நபியும் தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க. ஏன்? தஜ்ஜால் சில காரியங்களை செய்வான். அவன் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து மனிதர்கள் ஈமான் கொண்டவருடைய உள்ளம் தடம் புரண்டு விடும், குழப்பத்தில் வந்துடும். அவ்வளவு பாரதூரமான வேலைகளை செய்வான். என்ன பாரதூரம்? ஒரு வானத்தை பார்த்து சொல்வான். மக்கள் முன்னாடி மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து சொல்வான், வானமே மழை பொழியுமா. வானம் அப்படியே மழை திறந்து மழையை கொட்டும். பார்க்கிறவங்க எப்படி இருக்கும்? மழை பொழியணும்னு மழை பொழியுதப்பா, எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பயங்கரமான ஆற்றல் இருக்குது, இவரிடத்துல தெய்வீக தன்மை இருக்குது. பூமியை பார்த்து சொல்வான், பூமியே உன்னிடம் இருக்கக்கூடியவைகளை நீ வெளியிலே கொண்டு வந்து முளைப்பித்துக் கொடுமா. அப்படியே சட சட சடன்னு செடி கொடிகள்லாம் வளரும், கண்ணு முன்னாடியே பூ பூக்கும், பார்த்துக்கிட்டு இருக்க காய் காய்க்கும், அப்படியே கனியாகி பழமாகி கைகள் வந்து விழும். சொல்லுவாங்க, பாத்தியா, வானம் என் வார்த்தைகளுக்கு வசப்படுகிறது, எனவே வானத்தை படைத்தவன் நான். பூமி என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, எனவே பூமியை படைத்தவன் நான். கேட்கும் போது சரியாத்தான் தெரியும். சரிதான், அவன் சொன்ன உடனே மழை பெய்யுத, அப்ப இவன் தான் வானத்தை படைச்சிருப்பான் போல இருக்குது. இவன் சொன்ன உடனே பூமி பயிர் பச்சைகளை முளைக்குத, இப்ப இவன் தான் அதை செஞ்சிருப்பான் போல இருக்குது. ஒரு மனுஷனை கூப்பிடுவான், கூப்பிட்டு அப்படியே ரம்பத்தான மேல இருந்து கீழே வரைக்கும் அறுப்பான். அறுத்து ரெண்டா பிறந்து போட்டுட்டு எந்திரிச்சு போமா, அப்படியே எந்திரிச்சு ஓடுவான். பாத்தியா, உயிர் என் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறது. உயிரை எடுத்தேன், திரும்ப போய் கொடுத்தேன், நான் தான் உயிரை கொடுத்தேன், நானே இறைவன் என்று மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவான். மக்கள்லாம் போய் போய் விழுவாங்க. பல்வேறு கூட்டம் கூட்டமா போய் அவனுடைய அந்த குழப்பத்தை புரிந்து கொள்ளாமல் போய் சரணாகதி அடைவாங்க. ரொம்ப குறைவான மக்களை தவிர, இறை நம்பிக்கையில உறுதியானவர்களை தவிர வேறு யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது. சாதாரண உலகத்தில் சின்ன சின்ன காரியத்தை செய்யறாங்க, சும்மா ஒரு மேஜிக் செய்யறான், தலையை சுற்றி எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்கிறாரு. இப்ப கையில இல்லாத எலுமிச்சம்பழத்தை எப்படி எடுத்துட்டாருப்பா, தெய்வ சக்தியில வந்துருச்சுன்னு கடவுளே காலில் விழுந்துடுறான். இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சா மக்கள் கீழே விழாம இருப்பாங்களா? நம்பிக்கை இழக்காமல் இழப்பார்கள். அதை பத்தி பேசிக்கிறேன், இவ்வளவு டேஞ்சரப்பா, ரொம்ப கவனமா இருக்கணும்பா, நம்மளை கவுத்திடுவான். அதனாலதான் ரசூல்லா கூட சொன்னாங்க, அவனுடைய வருகை
ரொம்ப பெரிய குழப்பமா இருக்குன்றதுனால நீ அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் துஆ செய்யுங்கள். அத்தஹியாத்துல அமர்ந்து துஆ செய்யறவன் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யாய வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இறைவா, மன்னரையின் வேதனையை விட்டும், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டும், வாழ்க்கையின் மரணத்தினுடைய குழப்பத்தை விட்டும், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் நீ கேளுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவ்வளவு டேஞ்சரான மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுப்படி சொல்றாங்க, நீ தஜ்ஜால பெரிய குழப்பங்கிற, அவன் ஒண்ணு வழி எடுத்துருவான்னு நினைக்கிற, நான் அதை விட ஒரு பெரிய மேட்டர் உங்களுக்கு சொல்லட்டா சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஷிருக்குல் ஹஃபீ, அதுதான் மறைவான இணை கற்பிப்பு. மறைவா இணை கற்பிச்சுட்டா அது இந்த தஜ்ஜால ஒண்ணு கெடுக்கிற கெடுதலை விட நீ செய்யக்கூடிய அந்த மறைவான இணை கற்பிப்பு பெரிய கெடுதலா இருக்கும். அது என்ன மறைவான இணை கற்பிப்பு? வெளியே தெரியாம இணை கற்பிக்கிறதா? வீட்டுக்குள்ள ரூமை பூட்டிக்கிட்டு கடவுளே கையேந்திரடா? என்ன மறைவான இணை கற்பிப்பு? என்ன ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க, ஒருவர் தொழுகைக்காக இருக்கிறார், அல்லாஹ்வை தொழுதான் நின்றார், அதுக்காகத்தான் ஒண்ணு செஞ்சார், அதுக்காகத்தான் பள்ளிவாசலுக்கு வந்தார், அதுல எதுவும் மாற்று கருத்து இல்ல. தக்பீர் ஏற்றி தொழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு சைடுல பக்கத்துல பார்த்தா யாரோ ஒருத்தர் அவரை கவனிப்பதை உணர்கிறார். யாரோ பாக்குறாங்களே, நம்ம அஜர்த்து பாக்குறாரு, நம்ம தலைவர் பாக்குறாரு, நம்ம மாமா வந்து உட்கார்ந்துருக்காரு பாக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பதை உணர்ந்த உடனே தன்னுடைய தொழுகையை அழகுபடுத்துகிறார். அது வரைக்கும் சும்மா ஏதோ தாண்டி இப்படி நின்னவரு அது ஆளு பார்க்கணும்னு ரொம்ப பயபக்தியோட சொல்லுற மாதிரி டக்கு டக்குன்னு காக்கா குத்துற மாதிரி கொத்திச்சு எழுந்தவரு அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நீட்டி நிதானமா கோபா ருக்குல நிதானம், சஜ்தாவுல நிதானம், ஒவ்வொரு தஸ்பீஹை நிப்பாட்டி சொல்லி அப்படியே மாறினுடைய தொழுகையினுடைய முறை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் மறைவான இணை கற்பிப்பு. அல்லாஹ்விற்காக வேண்டி அழகுபடுத்த வேண்டிய உன் தொழுகையை அருகிலே அமர்ந்திருக்கிற ஒருவனுக்காக அழகுபடுத்தி விட்டாய். மறுமையில் அல்லாஹ் சொல்லிடுவான், நீ அவனுக்காகத்தானப்பா அழகா சொல்லுது, அவன்கிட்ட போய் நன்மையை வாங்கிக்க. உள்ளம் தப்பு செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நன்மையை அழிஞ்சு போச்சு. இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் நன்மை செய்யக்கூடிய நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்கிறேன். ஷைத்தான் உள்ளத்தை அப்படி லேசா தலையத்துக்கு போட்டாலும் உடனே அவுபில்லாஹி ஷைத்தான் என்று சொல்லி நம்முடைய அமல்களை பாதுகாத்து மறுமையிலே நன்மை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்